ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் 4 பேட்ச் தான். ஸோ குரூப் 4 பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். குரூப் 4 பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 10ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மார்ச் 10 ஸ்டார்ட் ஆகி எப்போ வரைக்கும் அப்படின்னா டில் ஜூலை 12 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் இது வந்துட்டு ஜூலை 12 வரைக்கும் உங்களுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி குரூப் 4 முடிச்சிருவோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்து குரூப் 2 வருது இல்லையா, பின்னாடியே குரூப் 2 வருது ப்ரிலிம்ஸ். ஸோ அது வரைக்கும் இந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். போர்ஷன் கிளாஸ் எல்லாமே ஜூலை 12க்கு முன்னாடியே முடிச்சு ரிவிஷனும் முடிச்சிருந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா நிறைய கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஷெடியூல் போட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்துட்டு குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேட்ச் வந்துட்டு எப்படி போகும், இதோட ஷெடியூல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ பேட்ச் வந்துட்டு நான் மார்ச் 10 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மந்த் வேணாம், இந்த மந்த் மிட் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் போகலான்னு பார்த்தேன். பட் நிறைய பேர் கன்யூஸாக கேட்டே இருந்ததுனால, அதுவும் இல்லாமல் போர்ஷன்ஸும் ஹெவியாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா ஜூலைக்குள்ளே முடிக்கிறதுக்கு ஒரு 4 மந்த் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும், முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேட்ச் தான் கடைசியாக நம்ம நோட்ஸு கிளாஸோட போடுற பேட்ச். இதுக்கப்புறம் பேட்ச் வந்துட்டு இந்த பேட்ச் வராது. அப்படியே போட்டாலும் 1 மந்த் முன்னாடி டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி தான் போகும். ஸோ கிளாஸ் ப்ராப்பராக கம்ப்ளீட் கைடன்ஸோட போடுற லாஸ்ட் பேட்ச், அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இதுதான் லாஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ அதனால ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க பண்ணிக்கோங்க. ஸோ பேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேட்ச்ல வந்துட்டு என்னெல்லாம் மெயினாக பண்ணணும், முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? இது கம்பல்சரி நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு சிலபஸ் தான். ஷெடியூல் எப்படி போகும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே அந்த பேட்ச் எப்படி போகும், நம்ம எப்படி படிக்க போறோங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால 17 போர்ஷன் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி போர்ஷன் வந்து கம்மி பண்ணாதான் பார்க்கணும், டைம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறப்போ. இருந்தாலுமே டைம் கம்மியா இருக்குன்னா ஒரே வீக்ல புதுசா நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே வீக்ல டம்ப் பண்ண முடியாதுனால ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப டஃபா இருக்காது, மாடரேட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் போர்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ போர்ஷன் 17 ஷெடியூல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த 17 ஷெடியூல்ல மிட் ரிவிஷன் இருக்காது. ஓகேங்களா? போன டெஸ்ட் வரைக்குமே நம்ம மிட் ரிவிஷன் கொடுப்போம். 3 ஷெடியூலுக்கு ஒரு டைம், 4 ஷெடியூலுக்கு ஒரு டைம் மிட் ரிவிஷன் இருக்கும். இதுல மிட் ரிவிஷன் இருக்காது. பட் ஸ்டில் ஒன்ஸ் நீங்க 9th 10th தமிழ் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு ரிவிஷன், 8th to 6th முடிச்சிங்கன்னா ஒரு ரிவிஷன், சிலபஸ்ல பாதி டாபிக் முடிச்சிங்கன்னா ஒரு ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஷெடியூல் வரப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதையும் இந்த டெஸ்ட் கூடயே ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது டைமிங் தான் கம்மி, ஆனால் மற்ற பேட்சை கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு இதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா மிட் ரிவிஷன் இல்லாதனால உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அது போக பின்னாடி 2 ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபுல் டெஸ்ட்னா தமிழ், மேக்ஸ், ஜிகேல எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி ஒன்ஸ் போர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கவர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 17க்குள்ள நான் மிட் ரிவிஷன் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறது பின்னாடி ஷெடியூல்ல சொல்றேன். லாஸ்டா 2 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இதுதான் பிளான். ஸோ 19 வீக் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இது எப்படி போகும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஷெடியூல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஷெடியூலுக்கான வீடியோ கிளாஸ் ஃபுல்லா வந்துடும். அது வந்து அந்த வீடியோ கிளாஸ் வந்துட்டு எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸ் இருக்கும். சாரி, மேக்ஸுக்கு வந்துட்டு கிளாஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்காது. இந்த வீடியோ கிளாஸ் வந்துட்டு தமிழ், மேக்ஸ், ஜிகே 3க்குமே இருக்கும். அந்த இப்போ வந்து ஃபுல் சிலபஸும் எடுத்தோடனே கொடுத்துருவீங்களான்னு அப்படி இருக்காது. அந்த வீக் என்ன சிலபஸோ இப்போ பாருங்க. எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் இந்த சிலபஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10th தமிழ் தான் படிக்க போகிறோம். நமக்கு இருக்கிறது 3 மாதம். இப்போ 6th பொறுமையாக படிச்சுட்டு பின்னாடி போய் அவசரத்தில் நம்ம 10th படிக்க முடியாது. ஸோ அதனால நான் கண்டிப்பாக 10th இருந்து தான் போவேன். ஏன்னா பின்னாடி போகிறப்ப நமக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும், 10th நல்லாவும் படிச்சிருப்போம் அப்படிங்கிறக்காக. ஸோ 10th தமிழ் 10th தமிழ் இயல் 3 1 2 3 இயல் வந்துட்டு அந்த வீக் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை படிக்கிறப்போ அது கூடவே வந்துட்டு ஒரு வீக்குமே தமிழ்ல ஒரு சிலபஸ் டாபிக் படிப்பீங்க. திருக்குறள் நம்மளுக்கு ஒரு 20 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 திருக்குறளையும் ஒரு ஷெடியூலா நம்ம செப்பரேட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி படிப்போம். இந்த திருக்குறள் எந்த பேஸ்ல நான் கொடுப்பேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது இந்த இயர் 1 2 3 நம்ம சிலபஸ்ல ஆர்டர் வைஸ் நான் அப்படியே பிரிச்சு ஷெடியூல் போட மாட்டேன். எப்பவுமே உங்களுக்கு எப்படி படிக்க ஈஸியா இருக்குமோ அப்படிதானே கொடுப்பேன். இப்போ 10th இயர் 1 2 3 இருக்கு அப்படின்னா அதுல எந்த திருக்குறள் கவர் ஆகுதோ அதை கையோட நம்ம சிலபஸ்லயும் முடிச்சிடுவோம். சரிங்களா? சிலபஸ்ல ஒரு திருக்குறளை மாங்குன்னு படிச்சுட்டு இங்க இதுல புக்ல ஒரு திருக்குறளை படிச்சுட்டு அதையும் ஹெவி பண்ணி ரொம்ப ஹெவி போர்ஷனா நிறைய திருக்குறள் அந்த 20 மார்க், மொத்தமே 15 மார்க் அந்த யூனிட்டுக்கு. ஸோ அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. இங்க என்ன ஒழுக்கமுடைமையில ஒரு 5 திருக்குறள் புக்ல கொடுத்துருக்காங்களா, மிச்சம் 5 திருக்குறள் நான் PDF ரெடி பண்ணி 10 திருக்குறளை இங்க கொடுத்துருவேன். ஸோ இயர்லையும் கவர் பண்ணிடுவீங்க,
திருக்குறள் இங்க திருக்குறள் டாபிக் சிலபஸ் வைஸும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ இதுல என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10th தமிழ் இயல் 3 இருக்கு அப்படின்னா இந்த 3க்குமே கம்ப்ளீட் நோட்ஸ் இருக்கும். இலக்கியம், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், புக் பேக் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் நோட்ஸ் இருக்கும். இந்த டாபிக் சிலபஸ் வைஸ் டாபிக் போகுது இல்லையா, இந்த சிலபஸ் வைஸ் டாபிக்கும் நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான கிளாஸ் இருக்கும். திருக்குறளுக்கும் கிளாஸ் இருக்கும், மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், ஜிகேலையும் எவ்ரி யூனிட் கிளாஸ் இருக்கும், இன்க்ளூடிங் சயின்ஸ் முதல் கொண்டு. ஓகேங்களா? சயின்ஸ் 5 மார்க்குங்கனால அதையும் ஒமிட் பண்ண மாட்டோம், அதுக்கும் கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு வீக் என்ன ஷெடியூலோ இந்த ஃபுல் கம்ப்ளீட் ஷெடியூலுக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி நான் கொடுத்துருவேன் வித் நோட்ஸோட. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஓன் நோட்ஸை வந்துட்டு எடுத்து இந்த ஒரு லெசனுக்குமே நான் நோட்ஸ் எடுத்துருவேன். அந்த நோட்ஸ் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த நோட்ஸை வச்சு தான் கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் சொல்லியிருக்கேன் இல்லையா டிஜிட்டல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஜிட்டல் நோட்ஸ் பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல முதலே சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஸோ கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஷெடியூல் ஒரு வீக் ஷெடியூல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஷெடியூலுக்கான எல்லா லெசன் கிளாஸுமே அந்த வீக் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபுல் சிலபஸுமே எடுத்தோடனே வராது. அந்த வீக் என்ன கொடுக்குறோன்னா அதுக்கான கிளாஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே வந்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எடுத்தோடனே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸை நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த நோட்ஸும் வந்துட்டு இப்போ இந்த சிலபஸ் இருக்குன்னா சிலபஸ்ல எவ்ரி டாபிக் வித்தவுட் மேக்ஸுக்கு கொண்டு நோட்ஸ் இருக்காது. கிளாஸ் எடுத்துடுவேன், கொஸ்டின் சொல்லி கொடுத்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துடுவேன். நீங்க வந்துட்டு அந்த கிளாஸை கவனிக்கிறப்ப நீங்க ஓன் நோட்ஸ் மேக் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு குரூப்ல சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை தவிர தமிழ்ல வந்துட்டு புக் வைஸ், சிலபஸ் வைஸ், திருக்குறள் இப்ப பார்த்தோம் இல்லையா, புக் வைஸ் இயல் 1 படிப்பீங்க, சிலபஸ் வைஸ் ஷெடியூல் படிப்போம், திருக்குறள், எக்கனாமி, சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்தோடனே மண்டே என்னெல்லாம் அனுப்புவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷெடியூல் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெடியூலை முடிச்ச உடனே வந்துட்டு அந்த ஷெடியூல் அனுப்புவேன். மண்டேவே வந்துட்டு அதுக்கான புக் மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ புக் மெட்டீரியல் தேவை கிடையாது இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு, இருந்தாலுமே நான் ரெஃபரன்ஸ்க்காக புக் மெட்டீரியலும் கொடுத்துருவேன். புக்கு அது போக டிஜிட்டல் நோட்ஸ் கொடுத்துருவேன். புக் இருக்கவங்க புக் உங்களுக்கு ஓகேனா புக்ல படிச்சுக்கலாம். நோட்ஸ் வந்துட்டு வேணுங்கிறவங்க பிரிண்ட் போட்டுக்கலாம், பிரிண்டபிள் மெட்டீரியலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த நோட்ஸ் எல்லா லெசனுக்குமான நோட்ஸுமே உங்களுக்கு மண்டே டியூஸ்டேக்குள்ள எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மண்டே டியூஸ்டே பிரிண்ட் போட்டுக்கலாம். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லியுமோ இல்லை முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அந்த வீக்கான ஃபுல் வீடியோ கிளாஸும் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு மண்டே என்ன படிக்கணும், டியூஸ்டே என்ன படிக்கணும், வெனஸ்டே என்ன படிக்கணும் பிரிச்சு. ஸோ இப்போ நான் மண்டே எல்லா சிலபஸ் வீடியோ கிளாஸும் அனுப்புறேன்னா இங்கே மண்டேவே உட்காந்து படிக்கணும்னு இல்லை. மண்டே இயல் 1 படிக்கிறேன், அடுத்த நாள் இயல் 2 இயல் 3 படிக்கிறேன், அதுக்கப்புறம் சிலபஸ், அதுக்கப்புறம் திருக்குறள் படிக்கிறேன், நீங்கள் படிக்கலாம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஃப்ரைடே வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு பேட்ச் போகும். ஸோ இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு 11th பாலிட்டி நம்ம பேட்ச் கொடுத்த நோட்ஸ். இது பிரிண்டபிள் மெட்டீரியல் தான். ஸோ இப்போ நோட்ல எழுதி நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோட்ல எழுதின நான் படிக்கிறப்ப எழுதின நோட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ காப்பி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது பிரிண்ட் போடுறதுக்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்காது. ஸோ இது எப்படி இருக்குன்னா நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் கையில் எழுதி சாஃப்ட் காப்பி, கம்ப்ளீட்டாக சாஃப்ட் காப்பி உங்க நோட்ல நீங்க கையில் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ காப்பி கிடையாது, இந்த சாஃப்ட் காப்பி நம்ம ஐபேட்ல எழுதி அதை வந்துட்டு பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ பிரிண்டபிளா தான் இருக்கும், எந்த இதுவும் இருக்காது, நடுவில் இந்த ஷேடு அது இது எதுவுமே இருக்காது, டைப் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க புக்காவும் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டா இப்போ 3 வாரத்துல வந்துட்டு 10th தமிழ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்க அதை புக்கா போட்டுக்கலாம். வீக்லி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் அப் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்க அதை டக்குன்னு புக்கா போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரிவிஷன் டைம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படிதான் ஜிகே, இது ஜிகே நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நோட்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு வேணா கலர் பிரிண்ட் போட்டுக்கலாம், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் மண்டே கொடுக்குறேன்னா நீங்கள் அதை பிரிண்ட் போட்டுட்டு எல்லா நோட்ஸையும் பிரிண்ட் போட்டுட்டு தமிழ் தனியாக, ஜிகே தனியாக பிரிண்ட் போட்டுட்டு அதை வந்துட்டு அந்த வீக் ஃபுல்லாக நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறோன்னா இப்போ பிரித்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு பிரிண்ட் போட தேவையில்ல, சாஃப்ட் காப்பி போகணும்னா நீங்கள் சாஃப்ட் காப்பி வச்சும் படிச்சுக்கலாம். இது வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம் டிஜிட்டல் நோட்ஸ். ஸோ இப்போ கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நான் நோட்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, இந்த நோட்ஸ்லயே நான் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிடுவேன். டிஜிட்டல் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க புக் எடுத்து பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. தமிழுக்கும் நம்ம நோட்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லை கிளாஸ் வீடியோ, நம்மளோட தமிழ் கிளாஸ் வீடியோ இருக்கு, அது பாருங்க. ஸோ இது கவர் ஆகாது, இது கவர் ஆகும் அப்படி எதுவுமே இருக்காது. இப்போ இலக்கியம்ல ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னா உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், அதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்,
புக் பேக் முதல் கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துடும். ஸோ நீங்க புக் எடுத்து பார்க்கவே தேவையில்லை, கம்ப்ளீட்டா எல்லா பாயிண்ட்டுமே நோட்ஸ்லேயே கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ புக்குங்கிறது தேவைப்படாது இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கவர் ஆயிடும், நீங்க நோட்ஸை மட்டுமே பார்த்தா போதும். லாஸ்ட் மினிட்ல பாக்குற அளவுக்கு ஷார்ட்டாகவும் இருக்கும், எல்லா மெட்டீரியல் எல்லாமே கவர் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஜிட்டல் நோட்ஸ் வந்துட்டு இதை வச்சு தான் நான் கிளாஸே உங்களுக்கு எடுப்பேன். புக்கை வச்சு கிளாஸ் இருக்காது, இதை வச்சு தான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா இதுல வந்து நான் உங்களுக்கு புரியுற மாதிரி புக்ல இருக்க மெட்டீரியலே உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ அதை வச்சு தான் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த நோட்ஸை வச்சு வீடியோ கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? தமிழ், மேக்ஸ், ஜிகேன்னு சொல்லிட்டு நேம் போட்டு வந்துடும். இந்த வீடியோ கிளாஸ் எல்லாமே பிரைவேட்டா தான் இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்ல தான் வந்துட்டு பேட்ச் போடுவோம். ஸோ டெலகிராம் குரூப்ல இருக்கிற பேட்ச் மெம்பர்ஸ்னால மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்காது. இந்த வீடியோ கிளாஸ்க்கான சாம்பிள் வீடியோ கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஷெடியூலு, வீடியோ கிளாஸ் எல்லாமே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு போகும் பேட்ச். ஸோ ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்டே வந்துட்டு ஷெட்யூல் கொடுத்துருவேன், அதுக்கான டிஜிட்டல் நோட்ஸும் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது அது போக புக் மெட்டீரியலும் மண்டேவே வந்துடும். புக் மெட்டீரியல் அப்படின்னாலும் அப்படிதான். ஸோ எல்லா சிலபஸ்க்கான கம்ப்ளீட் புக் மெட்டீரியல் இருக்காது. அந்த வீக் என்ன சிலபஸோ அதுக்கான புக் மெட்டீரியல் இருக்கும். அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கும். டிஜிட்டல் நோட்ஸுமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு வந்துடும். இதுல வந்துட்டு இப்படிதான் இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு கிளாஸ் இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு மண்டே கையில வந்துடும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த வீக் சிலபஸ் என்னவோ அதை நான் வந்துட்டு 5ஆ பிரிச்சுடுவேன். ஸோ இயல் 1 வந்துட்டு மண்டே அப்படின்னா இயல் 1 படிப்பீங்க, பிளஸ் ஜிகே படிப்பீங்க. அது போக மேக்ஸ்ல பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு லைனா படிப்பீங்க. இந்த மாதிரி தான் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சாட்டர்டே வந்துட்டு குரூப்ல எந்த அப்டேட்டுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே வந்துட்டு நீங்க மண்டே டு ஃப்ரைடேவே போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். சாட்டர்டே கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க சாட்டர்டே ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் டே வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்க. சிலர்னால மண்டே டு ஃப்ரைடே முடிக்க முடியாது, அவங்களும் இந்த சாட்டர்டே அதை எடுத்துட்டு வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு நமக்கு மிட் ரிவிஷன் இல்லை, ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே முடிச்சுட்டு சாட்டர்டே ரிவிஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால போர்ஷன் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும். ரிவிஷன் பண்ணாமல் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதக்கூடாது. சண்டே வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா 100 + 25 + 75 தமிழ், மேக்ஸு, ஜிகே இப்படிதான் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நான் சிலபஸுமே வந்துட்டு ஷெடியூலுமே அப்படிதான் கொடுப்பேன். ஒரு வீக்னா அங்கே தமிழும் படிப்பீங்க, மேக்ஸும் படிப்பீங்க, ஜிகேவும் படிப்பீங்க. ஜிகேல சயின்ஸும் சேர்ந்து தான் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக தமிழ், ஒரு வாரம் ஃபுல்லாக ஜிகே, இந்த வாரம் மேக்ஸ் வாரம், அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். இப்போ நான் தமிழை 100க்கு 100 எடுத்துட்டு இதில் ஆவரேஜ் மார்க் எடுத்தனாலும் நான் ஃபெயிலு தான். அப்போ நான் தமிழில் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு வேலை எந்த யூஸ்மே இல்லை. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே ப்ராப்பரான எஃபர்ட் போடணும். இங்கே சூப்பராக இருக்கு, தமிழ் நல்லா வருது அப்படிங்கிறதுக்காக அதையவே ஆர்வத்தில் படிச்சுட்டு இதை விடக்கூடாது. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக இது முடிச்சுட்டு தான் போவோம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, என்னதான் சிலபஸ் கொடுத்தாலும் அதுலேயும் தமிழை மட்டும் படிச்சுட்டு ஜிகே படிக்காமல் இருப்பீங்க, இல்லை சயின்ஸை விட்டுருவீங்க, லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் முடிப்பீங்க. அப்படி பண்ணாமல் சிலபஸை கவர் பண்ண பாருங்க. அந்த வீக் என்ன கொடுத்துருக்கணும் அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீக் என்ன கவர் ஆகுதோ அந்த வீக்கான தமிழ், மேக்ஸ், ஜிகே இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் பார்த்துருப்பீங்க. 85 கொஸ்டின் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த 85 கொஸ்டின் நம்ம டெஸ்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சிலபஸ் கொடுக்குற இல்லையா, அந்த வீக் என்ன சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த வீக் சிலபஸ் ரிலேட்டடா ஒரு வீக்கும் ஒரு சிலபஸ் நம்ம கொடுத்து முடிப்போம். நான் உங்களுக்கு ஷெடியூல் வரப்ப அதை சொல்றேன். ஸோ அந்த வீக் சிலபஸ் ரிலேட்டடா என்ன டாபிக் இருக்கோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு பிளஸ் இந்த 85 கொஸ்டின் எதுல இருந்து இருக்கும்னு சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இயர் 1, 2, 3ல புக் பேக் இலக்கணம் அப்படின்னு ஒன்று படிப்போம். ஸோ அதுல இருந்து தான் இயர் 1, 2, 3ல புக் வைஸ் படிக்கிறீங்க இல்லையா, அதுல இருக்கிற புக் பேக்கு
இலக்கணம் கிராமர் ஓகேங்களா, இதுல இருந்து தான் அந்த 85 கொஸ்டின் வரும். மீதி 15 கொஸ்டின் வந்துட்டு அந்த இயர் 1 2 3ல இருக்கிற உரைநடை. அந்த 15 கொஸ்டின் நமக்கு லாஸ்ட் யூனிட்டா கொடுத்துருந்துருப்பாங்க 15 மார்க். அது ரிலேட்டடா திருக்குறள், உரைநடை, அதுல எந்த எந்த ஆசிரியர்கள் சான்றோர்கள் பத்தி கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடா கொஸ்டின் வரும் ஓகேங்களா. ஸோ வீக்லி குட்டி குட்டி போர்ஷனா படிச்சாலும் எக்ஸாம் பேட்டர்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி 75 கொஸ்டின் இருக்குன்னா அந்த வீக் சயின்ஸ் கொடுக்குறேன்னா 5 மார்க் கம்பல்சரி சயின்ஸ் கொஸ்டின் கேட்போம். ஸோ அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ சிலபஸ் எப்படி பேட்டர்ன் போட்டிருக்காங்களோ அதே பேட்டர்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் ஓஎம்ஆர்ல தான் எழுதணும். ஓஎம்ஆர் ஷீட்டு அப்டேட்டட் டிஎன்பிசியில் அப்டேட்டட் ஓஎம்ஆர் ஷீட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஆன்சர் கீ வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கூட ஆன்சர் கீ கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்து எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட். ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டிருந்ததுனால நம்ம இது போடுறோம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா, சண்டே டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மண்டே டியூஸ்டே வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு சார் குரூப்ல கொடுப்பாரு ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு உங்களோட மார்க் என்ட்ரி பண்ணி உங்களோட ஊர், நீங்க எந்த நம்பர் கொடுத்து பேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பரு, ஓஎம்ஆர் ஷீட் போட்டோ அதை வச்சு நீங்க அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு புதன் வியாழன் டைம்ல உங்களுக்கு ரேங்க் வந்துடும். இந்த ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பா தேவைதான். நானே வந்து இது ஹெசிடேட் பண்ணேன், பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டதுனால தான் இதை போட்டேன். பட் இது கண்டிப்பா தேவை. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பாக்குறப்பதான் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் போலாம், அப்போ குரூப்ல இவ்வளோ பேர் இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருக்காங்களா, நமக்கு ஒரு அவேர்னஸ் வரும், நம்ம படிப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் எழுதிட்டு அதை போட்டோ எடுத்து ரேங்க் லிஸ்ட்ல போடுவீங்க. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அந்த வீக் வந்துட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த வீக் போகும் ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு பிளான் குரூப் 4, இந்த குரூப் 4 டெஸ்ட்டுக்கான பிளான். ஸோ இப்படிதான் போகும். ஷெடியூல் நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஓகே ஷெடியூல் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு புக் வைஸ் படிப்பீங்க. அது போக சிலபஸ் வைஸும் முடிப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு 85 மார்க்குக்கு சிலபஸ் தான் இருக்கு. அதுக்காக சிலபஸ் உட்காந்து படிச்சோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் நான் ஷெடியூல் போட மாட்டேன். ஏன்னா இந்த வினைமுற்று அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு இலக்கணமா பாக்குறப்போ ஏதோ ஒரு இயல்ல இருக்கும், தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த வினைமுற்றுக்கு எக்ஸாம்பிள் வேர்டு வந்துட்டு உங்களுக்கு 6 to 10th 6 to 12th ஓகேங்களா. 6 to 12th தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா எக்கச்சக்கமான வேர்டு இருக்கும். அந்த வினைமுற்றுக்கு எக்ஸாம்பிளுக்கான வேர்டை வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க 6 to 10th தேடினீங்கன்னா முடிஞ்சது, 10 நாள் முடிஞ்சுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் முடிக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸாமே போயிடும். ஸோ அதனால இதை வந்துட்டு கன்சால்டேட் பண்ணி நான் சிலபஸாக கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் புக்கை படிப்பீங்க. இந்த புக்கை முடிச்சுட்டே வரப்போ இந்த வினைமுற்று வினைச்சம் இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து இந்த வினைமுற்று வினைச்சத்துக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப நானே உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் கிளாஸ் எடுக்கிறத வச்சே உங்களுக்கு ஃபர்தராக வேற ஏதாவது வேர்டு கொடுத்து இது வினைமுற்றா வினைத்தொகையா பெயரச்சுமான்னு கேட்டாலும் நீங்கள் போடுற அளவுக்கு நம்ம கிளாஸை கரெக்டாக கவனிச்சாலே போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கன்சால்டேட்டடாக தான் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த சிலபஸ் வைஸ் கிளாஸ்ல இந்த இயல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இயல் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் எக்ஸாம்பிள் காட்டி தான் உங்களுக்கு சொல்லுவேன். பிளஸ் ஓல்டு புக், சிறப்பு தமிழ், இதுக்கான எக்ஸாம்பிளும் உங்களுக்கு இந்த சிலபஸ் கிளாஸ்ல வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு 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 எக்ஸாம்பிளை இங்க சிலபஸ் கிளாஸ்லயும் படிப்பீங்க, இயல் வைஸ் கிளாஸ் எடுப்பேன் இல்லையா அதுலயும் நீங்க படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ 2 டைமும் நீங்க படிப்பீங்க. ஸோ அப்படி இன்னும் தரவாகும், இயல் வைஸ் படிச்ச திருப்தி இருக்கும், சிலபஸ் வைஸும் முடிச்சுட்டு வருவீங்க ஓகேங்களா. ஸோ இப்படிதான் எல்லா வீக்கும் போகும். திருக்குறள் வந்துட்டு அந்தந்த வீக் இப்போ 10th தமிழ்ல என்ன டாபிக் இருக்கோ அது சிலபஸ்ல இருக்கான்னு பார்ப்பேன். திருக்குறள் அந்த வீக் இருக்குன்னா அந்த வீக் உங்களுக்கு திருக்குறள் இருக்கும், எது கவர் ஆயிருக்கோ அது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்தந்த வீக் அந்த கொடுக்குற சிலபஸை பொறுத்து ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்துட்டு தமிழ் கவர் பண்ணுவோம். ஸோ ஒரு வீக் வந்துட்டு 3 இயல் முடிக்கிறோம், அடுத்த வீக் 3 இயல், அடுத்த வீக் 3rd வீக்ல நம்ம 10th தமிழ்ல முடிச்சிருப்போம். சிலபஸ் வைஸ் வந்துட்டு ஒரு 4-5 டாபிக் சிலபஸ்ல முடிச்சிருவோம் ஓகேங்களா. அடுத்து திருக்குறள் இப்பவே வந்துட்டு ஒரு 6 டாபிக் முடிச்சிட்டோமா. அடுத்தது 9th தமிழ், அதே மாதிரிதான் சிலபஸ். இங்கேயே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்கேன்னா இந்த 9th தமிழ் 1 2 3ல இது ஒண்ணுதான் கவர் ஆயிருந்திருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒரு 6 வீக் அப்படிங்கிறப்போ நீங்க 9th தமிழ் வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சிருவீங்க. இப்போ அந்த மிட் ரிவிஷன் நம்மளுக்கு வைக்க முடியல இல்லையா, உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால மிட் ரிவிஷன் வைக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா அடுத்த வீக் நீங்க என்ன படிக்கிறீங்களோ 8th தமிழ் வரப்பவே நமக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மி. 9th 10th முடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு 75% ஒர்க் முடிஞ்சது இல்லையா. ஸோ அந்த 6th 8th வரப்போ 8th வீக்கு 7th வீக்கு 8th வீக்கு 9th வீக்கு 8th முடிப்பீங்க இல்லையா. அந்த டைம்ல சைட் பை சைடு உங்களை படிக்க வச்சு
9th 10th கம்ப்ளீட் ரிவிஷன் ஃபுல் ரிவிஷனா ஒன்று வச்சிருவேன். ஏன்னா மிட் ரிவிஷன் உங்களுக்கு இல்லாதனால இந்த மாதிரி தான் உங்களுக்கு மிட் ரிவிஷன் வைப்பேன். ஓகேங்களா? ஸோ மிட் ரிவிஷன் நீங்க படிச்சுட்டு இருக்க டைம்லேயே சைட்ல படிச்சு மிட் ரிவிஷன் எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது ஷெடியூல் 6 வரைக்கும் வீக்லி ஒரு டெஸ்ட் போகும். அதுக்கப்புறம் ஷெடியூல் 6லயே நான் சொல்லிடுவேன். 7 8 முடிஞ்சு 9th டெஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு 10th 9th 8th தமிழ் ஃபுல்லாமே சேர்ந்து தான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் 8th படிக்கிறப்ப என்ன பண்ணணும், 9th ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு குரூப்ல சிலபஸ் அனுப்புறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு தமிழ் போகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம 8th தமிழ் முடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்னது ஷெடியூல் 9 ஆயிரும். அதுக்கப்புறம் 7th 6th இந்த 7th 6th எல்லாம் நமக்கு கொஞ்சம் முடிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 6th தமிழ் 7th தமிழ் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளுக்கு கொஞ்சம் முடிக்க ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல சிலபஸ் ரிலேட்டடான டாப்பிக்கை கொஞ்சம் ஹெவி ஆக்கிட்டு அந்த இடத்துல சிலபஸ் ரிலேட்டடான டாபிக் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது போக 7th தமிழ் ஸ்டார்ட் பண்ணோடனே நான் உங்களுக்கு சிறப்பு தமிழும் 11th 12th இருக்கிற 11th 12th தமிழுக்கான சிலபஸ்ல என்ன கவர் ஆகுதோ அந்த டாப்பிக்கை உங்களுக்கு இதுல பிடிஎஃபா கொடுத்துருவேன். இந்த வீக் வந்தோடனே உங்களுக்கு கொடுத்துடுவேன். ஸோ நீங்க இதையும் படிச்சுட்டு, ஏன்னா 6th தமிழ் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நாள் ஆகாது, ஒரு நாளைக்கு ஒரு இயல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அப்போ 11th தமிழ் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவேன், அதுக்கான நோட்ஸ் கொடுத்து அதுக்கான கிளாஸுமே அந்தந்த வீக் வந்துடும். அதாவது 7th ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம 11th 12th தமிழ் முடிப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு 16th ஷெடியூல் வரைக்கும் 15th ஷெடியூல் வரைக்கும் நம்ம 6th முடிக்கிறப்பவே நம்ம 11th 12th சேர்த்து முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் 16th 17th ஸோ இந்த 2 ஷெடியூல்லையுமே வந்துட்டு தமிழை ரிவிஷன் பண்ணிடுறோம் முன்னோட்டமா. ஏன்னா இந்த 2 ஷெடியூல் முடிஞ்சோடனே 17th ஷெடியூல் முடிஞ்சோடனே நம்மளுக்கு என்னது ஃபுல் ரிவிஷன். அப்போ அந்த அதுல நமக்கு ஜிகே கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஜிகே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க டைம்லயே வந்துட்டு தமிழை திருப்பியும் ரீரிவிஷன் பண்றோம். இந்த டைம்ல வந்து தமிழ் 9th 10th தமிழ் நீங்க 3வது ரிவிஷனா பண்ணிருப்பீங்க. டைம் இல்லைனாலும் நீங்க ரிவிஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை நான் பண்ண வச்சிருவேன். அது போக நீங்க வந்துட்டு 9th 10th தமிழ் படிக்கிறப்பவே யூனிட் வைஸ் நம்ம சிலபஸ் ஒன்று படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அதுவும் அங்க கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு யூனிட் 1 3 ஓகேங்களா? இதே 1 3 கொடுத்துருக்கேன்னா 9th 10th தமிழ் இது அதிகமாக கவர் ஆயிருந்திருக்கும். அதனால 2 விட்டுட்டு 3 கொடுத்துருக்கேன். ஸோ 1 3 கம்ப்ளீட்டா சிலபஸ் வைஸும் கொஸ்டின் கேட்பேன் தமிழ்ல. ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 2 4 5 இதுவும் சிலபஸ் வைஸ் கேட்பேன். அந்த வீக் திருக்குறள் இருக்கும். ஸோ இப்போ 17th போர்ஷன் முடிக்கிறப்பவே தமிழ் ரிவிஷனே நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஜிகே மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஒன்ஸ் ஜிகே வந்துட்டு 17th ஷெடியூலோட முடிச்ச உடனேயும் ஜூலை 7 to 9 10 to 12 வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த 7 to 9 10 to 12 வந்துட்டு நம்ம தான் தமிழ் எல்லாமே கம்ப்ளீட்டா சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணி புக் வைஸ் ரிவிஷன் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த 2 வாரமும் உங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு படிக்க கூடாதுன்னு இல்லை, படிக்கணும். படிக்க டைம் கம்மியாக தான் தேவைப்படும். அப்போ நம்ம இந்த ஜிகே வந்துட்டு இந்த 2 வாரம் கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் ரிவிஷன் போர்ஷன் முடிச்சோன்னே எப்படி கஷ்டம் அப்படின்னா, தமிழ் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோமே, திருப்பியும் 5வது டைம் ரிவிஷன் பண்ண எவ்வளவு நேரம் ஆக போகுது, நோட்ஸும் கையில இருக்கு, கிளாஸ் வீடியோவும் இருக்கு. ஓகேங்களா? அந்த டைம்ல உங்களுக்கு டைம் மிச்சம் தான் ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஜிகே ரிவிஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபுல் ரிவிஷன். ஒன்ஸ் ஃபுல் ரிவிஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ஜூலை 13th நீங்க எழுதுற எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பா 3rd ஃபுல் ரிவிஷனாக தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருப்பீங்க. கிட்டத்தட்ட 19 18 20 டெஸ்ட் கிட்ட எழுதிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் ஆயிருக்கிறப்போ ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்டேக் வராது. அதனால தான் ஓஎம்ஆர் ஷீட்ல எழுத சொல்றது. ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்டேக் வராது, மறக்காது. ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் நின்று டைம் வேஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்கிற ஈஸியான கொஸ்டினை விடுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. அதுக்காக தான் ஓஎம்ஆர் ஷீட்ல எழுத சொல்றது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு டாபிக் கொடுப்பேன். நடுவில் வந்துட்டு ரிவிஷனும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு மேக்ஸ் போகும். அடுத்தது ஜிகே பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, யூனிட் 20 மார்க் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்துட்டு 20 மார்க். அது போக ஜிகேலே அதிக மார்க் அதுதான். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு 20 மார்க். எது தமிழ்நாட்டோட எக்கனமியும் அட்மினிஸ்ட்ரேஷனும் 20 மார்க் பிளஸ் தமிழ்நாடு கல்ச்சர் பிளஸ் பாலிட்டி, தமிழ்நாடு பாலிட்டி, இதுக்கு ஒரு 20 மார்க். கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் நம்மளுக்கு எதுல கேட்குறாங்க, இந்த 2 யூனிட்லேயே கேட்குறாங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம அதை தான் முடிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்தோடனே தமிழ்நாடு எக்கனமி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு யூனிட்டா முடிச்சுட்டு வருவோம். அடுத்தது தமிழ்நாடு கல்ச்சர் முடிப்போம். ஓகேங்களா? இது வந்துட்டு தமிழ்நாடு எக்கனமி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்கான லெசன்ஸ். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா எக்கனமியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். எக்கனாமிக்குன்னு தனி யூனிட் நம்மளுக்கு இருக்காது. தமிழ்நாடு எக்கனமி படிக்கிறப்பவே இந்த தமிழ்நாடு எக்கனமி யூனிட் 20 வருது, 20 கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா தமிழ்நாடு எக்கனமியில,
அப்பவே வந்துட்டு எல்லா இந்தியன் எக்கானமியும் சேர்த்து கம்ப்ளீட்டா படிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் எக்கானமி வந்துட்டு முடிப்போம் எடுத்த உடனே. ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல் 3 வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் 20 மார்க் இருக்கு இல்லையா, அந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அது கூடயே வந்துட்டு ஒரு சயின்ஸும் 2-3 லெசன் இம்பார்ட்டன்ட் எல்லாமே முடிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்தது ஷெட்யூல் 4ல இருந்து தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ்நாடு கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பாலிட்டிலேயே வந்துட்டு இந்த ஐஎன்எம் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா அது ரிலேட்டடான டாப்பிக்கும் அந்த அந்த 20 மார்க் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ்நாடு கல்ச்சர் ரிலேட்டடாக வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ல எந்தெந்த டாபிக் வராதோ எல்லாமே முடிச்சிருவோம். ஸோ அது 20 மார்க் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு லெசன் எடுத்து அது தமிழ்நாடுங்கிறதுக்காக படிக்கக்கூடாது. சில லெசன் இப்போ இந்த ஐரோப்பியர் வருகையில பாருங்க, தமிழ்நாடு ஆவண காப்பகம்னு ஒரு டாபிக் இருக்கு. இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேட்பாங்க. இது ஜஸ்ட் பார்த்தா ஒரே ஒரு அரை பேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த அரை பேஜ்ல இருந்து தான் 20 மார்க்குங்கிறப்ப எங்கிருந்து வேணா கேட்பாங்க. ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி லெசனை சர்ச் பண்ணி ஒரு பேஜ் ஒரு இடத்துல இருக்குன்னா கூட அதையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், ஆங்கிலேய ஆட்சியில் நகர்ப்புற மாற்றம் இதுக்கும் அந்த யூனிட்க்கு என்ன சம்பந்தம் நினைப்போம். ஆனா அந்த 81, 82 தமிழ்நாடு ரிலேட்டடா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சுதான் ஆகணும். ஏன்னா 20 மார்க்குங்கிறப்ப எங்கிருந்து வேணா எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லெசன்லயும் வந்துட்டு எந்தெந்த பேஜ் படிக்கணுங்கிற பேஜ் நம்பர் முதற்கொண்டு உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். இதுக்கான நோட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கல்ச்சர், இதுவும் வந்துட்டு தமிழ்நாடு கல்ச்சர் ரிலேட்டடான லெசன்ஸ் என்னென்ன படிக்கணும்னு இப்போ ஃபுல்லா கொடுத்துருக்கேன்னா நீங்க ஃபுல்லா படிக்கணும். பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணா பேஜ் நம்பர் அந்த பேஜ் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ முதல் 6 ஷெட்யூல்ல 3 ஷெட்யூல் வந்துட்டு தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ்நாடு கல்ச்சர். ஃபர்ஸ்ட் 3 ஷெட்யூல் வந்துட்டு எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ப்ரையாரிட்டி என்ன, ஜிகேல மார்க் வைஸ் தான் நம்ம போவோம். அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி என்ன, பாலிட்டி. பாலிட்டிக்கு எவ்வளவு மார்க்கு, 15 மார்க். ஓகேங்களா? ஸோ 15 மார்க்குக்கு பாலிட்டி அப்படின்னா மார்க் வைஸ் தான் படிப்போம். ஸோ பாலிட்டி முடிப்போம். 10th பாலிட்டியில் தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10th பாலிட்டி படிக்கிறப்பவே 12th பாலிட்டியில் அது ரிலேட்டடான லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்திய அரசமைப்புனா இங்கேயும் இந்திய அரசமைப்பு. ஸோ தனித்தனியாக படித்தா நம்மளுக்கு புரியாது. ஒரே டைம்ல படிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாலிட்டியே வந்துட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஷெட்யூல் 13 வரைக்கும் வருது. ஓகேங்களா? ஷெட்யூல் 12 வரைக்கும் பாலிட்டிக்கு அடுத்தது என்னது, ஹிஸ்டரி, எக்கனாமி. இதுதான் வந்துட்டு 10 மார்க். அடுத்தது சாரி ஹிஸ்டரியும் ஐஎன்எம் தான் நம்மளுக்கு 10 மார்க். ஸோ இந்த ஐஎன்எம் ஹிஸ்டரி வந்துட்டு ஷெட்யூல் 13ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 13, 14, 15, 16 வரைக்கும் ஐஎன்எம். அதுக்கு அடுத்தது ஜாகிரபி. ஓகேங்களா? ஜாகிரபி நம்மளுக்கு என்ன 5 மார்க் தான். ஸோ அதனால அதை கடைசியா ஒரே வீக்ல இம்பார்ட்டன்ட் லெசன் என்னவோ அதை அப்படியே கொடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதுலயும் இந்த தமிழ்நாடு இயற்கை பிரிவு இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே நம்ம படிப்போம் அந்த 20 மார்க்ல. ஸோ அதனால உங்களுக்கு இது கொஞ்சம் படிக்கவும் ஈஸியா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சயின்ஸ் 5 மார்க் இருக்கு இல்லையா, அதை ஒரு வீக்கும் நம்ம முன்னாடியே முடிச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு வீக்கா கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அதனால சயின்ஸ்ல கண்டிப்பா 5க்கு 3-4 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஜாகிரபிலையும் இந்த லெசன் படிச்சாலே போதும். ஸோ 5 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த யூனிட்டுமே விட மாட்டோம். அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணலான் இருக்கேன்னா சிலபஸ் ரிலேட்டடா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் நடக்குதோ அதை வந்து உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருவேன். இதுக்கு முன்னாடி நடந்ததுலையும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஸோ வீடியோவா கொடுத்துருவேன். அந்த வீடியோ நீங்க பார்த்து அந்த வீக்குள்ள ஒரு 4 வீடியோ 5 வீடியோ தான் வரும், ரொம்ப ஹெவியா இருக்காது. அந்த வீக்குள்ள நீங்க அதுக்குன்னு ஒரு நோட் போட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த வீக்கான டெஸ்ட்லயும் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த வீக் அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த நோட்டை மட்டும் நீங்க ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து ஷெட்யூல் போகும். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேனா? ஓகே, ஷெட்யூல் வந்துட்டு இப்படிதான் போகும். ஸோ இந்த பேட்ச் ஃபீஸ் வந்துட்டு 1333. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்களுக்கு ஃபீஸ் வந்து 1333. டியூரேஷன் வந்து டில் எக்ஸாம் வரைக்கும். ஸோ நிறைய பேர் ஒரு டைம் பே பண்ணுமா, மந்த்லி பே பண்ணுமான்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்கன்னா ஜூலை 13th எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு குரூப் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குரூப்லேயே குரூப் 2க்கான கொஷின்ஸ் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு போர்ஷன் கவர் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபீஸ் வந்துட்டு 1333. ஸோ இதை பே பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. ஸோ இது வந்து அக்கௌண்ட் நம்பரு, கியூஆர் கோடு வந்துட்டு
இது வந்து ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஜிபேல பே பண்றீங்கன்னா ஜிபே போயிட்டு ஸ்கேன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்கேனை டச் பண்ணீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அமௌண்ட் என்டர் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கியூஆர் கோட். இல்லை ஜிபே நம்பர் வேணும் அப்படின்னா இதுதான் 6381083284. இதுதான் வந்துட்டு ஜிபே நம்பர். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து நீங்கள் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து அனுப்பிட்டு அது கீழேயே உங்களோட நேமு, ஏஜ், டெலகிராம் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் இந்த 4ஐயும் டைப் பண்ணி அனுப்பிடுங்க. இல்லைன்னா உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா குரூப் லிங்க் கொடுத்து ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் மெயினான விஷயம் சொல்லணும்னு நினச்சது, குரூப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெலகிராம்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ குரூப் கம்ப்ளீட்டா டெலகிராம்ல தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸு, நோட்ஸு, ஜிகே எதுவுமே வந்துட்டு ஜிகே நோட்ஸு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்காது, தமிழில் தான் நோட்ஸ் இருக்கும். மேக்ஸ் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் கொஷினில் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி தமிழ் நோட்ஸு, ஜிகே நோட்ஸ் இதெல்லாமே தமிழில் தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ அது உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிகே கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் இருக்காது டெஸ்ட்டில். அதே மாதிரி நோட்ஸும் வந்துட்டு ஜிகே நோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தமிழில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் புக் மெட்டீரியல் வேணால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுப்பேன். ஸோ அந்த வீக்லி புக் மெட்டீரியல் கொடுக்குறதுலே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு தமிழ், மேக்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஜிகே நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் கம்ப்ளீட்டாக டெலகிராமில் தான் இருக்கும். உங்களுக்கு டெலகிராம் லிங்க் கொடுத்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜஸ்ட் இது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி குரூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ச் 10 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இப்போ நான் மார்ச் 10 எப்போ, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் எப்போ குரூப் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பேட்ச்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ மார்ச் 10 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க முன்னாடியே நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்தே குரூப்பில் வந்துட்டு கிளாஸ் வீடியோ ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடுவேன். பட் இல்லை எனக்கு லேட் ஆகுமே பே பண்ணி ஜாயின் பண்ண, சேலரி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ நான் மார்ச் 10 தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னாலுமே மார்ச் 10 திருப்பியும் ஷெட்யூல் அனுப்பி உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த 10 வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதவங்க முன்னாடியே பே பண்ணிங்கன்னா குரூப்பில் வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெதுவாக படிச்சுட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இங்கே பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் கிளாஸ் வீடியோ சொன்னேன் இல்லையா, அந்த கிளாஸ் வீடியோவும் அந்த ஷெட்யூல் இப்போ நான் ஷெட்யூல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன் இல்லையா, அந்த ஷெட்யூல் பிடிஎஃப்பும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அந்த ஷெட்யூல் பார்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.